ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவராத்திரி ஸ்பெஷல் கோலம் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 5 புள்ளி 3 புள்ளி 1 புள்ளி இந்த மாதிரி நேர் புள்ளியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 5 புள்ளியிலேருந்து 3 புள்ளியிலேருந்து அந்த 4 மட்டும் எடுத்து அதில் வந்து வளைவு மாதிரி போட்டு அதே மாதிரி செகண்ட் லைன்லேயும் அதே மாதிரி கொண்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த 5வது புள்ளியிலேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நம்ம இங்கேருந்து நேராக வளைச்சி அந்த பக்கமாக கொண்டு போகணும். சேம் அதே மாதிரி அதுக்கு செகண்ட் புள்ளியிலேருந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ணோம், இதிலேருந்து வளைச்சி உள்ளே இந்த மாதிரி வளைவு போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு சிவலிங்கம் வரையனால மேலே 2 லைன் போட்டு சிவலிங்கம் போட்டுக்கணும். கீழே தாமரை டிசைன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சிவனோட பட்டை போட்டு அதில் லிங்கம் வரைஞ்சி நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன வரைகிறோன்னா, சிவனோட சூலாயுதம் மாதிரி ஒரு இது வரைகிறோம். ஆக்சுவலாக என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கோங்க. சிவலிங்கம் மாதிரி போட்டு அதில் ஒரு அவரோட கொட்டு மாதிரி கீழே நம்ம கொட்டு டிசைன் மாதிரி சிம்பிளாக ஈஸியாக தான் வரைஞ்சிருப்பேன். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரைஞ்சிட்டு அதில் கொட்டு அதுலேயே நம்ம என்ன இந்த மாதிரி ஷேட் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஷேட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஓம் டிசைன் வச்சு நிலா வரைஞ்சி ஒரு டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிவலிங்கம் ரெடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்போது நீங்கள் என்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேபி இதை நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை பாய். வீடியோ நல்லா இருந்துச்சா? அப்போ மறக்காம லைக் போட்டுடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு காமெண்ட்ல சொல்லுங்க.